ஸ்னேகா ரொம்ப கரெக்டா உன்னை சூஸ் பண்ணிருக்காளேன்னு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். அதுக்கப்புறம் ஸ்னேகாவை நீ ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பேன்னு பெரிய கனவு கண்டேன்ப்பா. ஸ்னேகாவை ஏத்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா, வேற எதுவுமே சொல்ல வேணாம். நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு எந்த தண்டனையா இருந்தாலும் கூட ஆனா டாக்டர் மட்டும் தண்டிச்சிடாத. அவங்களை எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து நீயே காப்பாத்தணும். உண்மையை சொல்லி நான் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்க. நானே நினைச்சாலும் என்னால சொல்ல முடியல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நீ மட்டும் எப்படிமா தனியா இவ்வளவு கடுமையான வேண்டுதலை நிறைவேற்ற முடியும்? அம்பாள் சன்னிதானத்தை சுத்தி வர்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லையாமா? கையெல்லாம் புண்ணாகிடுமேமா. இந்த வேண்டுதலை நிறைவேற்றியே ஆகணும். சரிம்மா, நான் தீச்சட்டிலாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேம்மா. நான் அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கும் சொல்றேன் யுவர் ஆனர். சிவா இல்லாம என்னால வாழ முடியாது. என்ன சிவாவோட சேர்த்து வச்சிருங்க. எனக்கு அது போதும். சாட்சிக்கு கட்டுப்படி தான் நான் எடுத்திருக்கேன். நான் இந்த முடிவை யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த சுச்சுவேஷன்லையும் மாத்திக்க மாட்டேன். நான் ஸ்னேகா கூட வாழ விரும்பல. ஸ்னேகாவை 3 வருஷம் காதலிச்சது, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தது எல்லாமே என்னோட தப்பு. ஷாம் எவ்வளோ வச்சிருக்கீங்க? ஷாம்லாம் இனிமே உனக்கு கிடைக்க மாட்டான். அவன் கதையை எப்பயோ தேவராஜ் சார் முடிக்க சொல்லிட்டாரு. யோ, எதையா சொல்ற? ஸ்னேகாவையா ஷாம் லவ் பண்ணா? அவன் ஏறன்ற ஒரே காரணத்துக்காக அவனை வேணாம்னு சொல்லிட்டு கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்ணா. ஷாம் எதையா தப்பு பண்ணா? அவனையே கொலை பண்ண போறீங்க? அவனை விட்டுறியா?